உலகத்தில் ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய ஒவ்வொருவரும் சிந்தனை செய்ய வேண்டும். தன் குடும்பம், தன் வாழ்க்கை, தன் மக்கள் என்ற ரீதியை தாண்டி பிற மக்கள், பிறர் வாழ்க்கை, பிறர் நலம் என்ற ரீதியில் ஒவ்வொரு ஆட்சியாளனும் ஆட்சி புரிந்தானேயானால் இந்த உலகமே அமைதியாக இருக்கும். கொடூர மனங்களும் வக்கர புத்திகளும் வன்மங்களும் எப்போது ஒரு ஆட்சியாளனிடத்திலும் அவன் சம்பந்தப்பட்ட மக்களிடத்திலும் நிறைந்து காணப்படுகிறதோ உண்மையிலேயே அவன் குழி தோண்டி கொண்டிருக்கிறான். அக்கிரமத்தை கட்டவிழ்த்து விட்ட எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் அட்ரஸ் இல்லாமல் போனான். அல்லாஹு தாலா உலகத்தில் ஒரு மனிதனின் மீது கருணை கொண்டால் பல வகையான நியாமத்துக்களை அவனுக்கு தருகிறான். அந்த நியாமத்துக்களில் ஒன்றுதான் ஆட்சி அதிகாரம் என்பது. ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் கைகளில் தருகிறானோ அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் பல சிறப்புகளை தந்து விட்டான் என்பது திண்ணம். அவன் முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹ்வுக்கு மாற்றமான கொள்கை உடையவனாக இருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரம் என்பது இறைவனால் தரப்படக்கூடிய ஒரு பெரும் அமானிதம். இந்த அமானிதத்தை கையில் வைத்துக் கொண்டு அந்த ஆட்சி அதிகாரத்தை மக்களுக்கு துஷ்பிரயோகம் தெரியக்கூடிய விதத்திலே, துஷ்பிரயோகம் தரக்கூடிய விதத்திலே ஒருவன் பயன்படுத்தினானே ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தின் வாழ்க்கையையும் அதே போல மறு உலகத்தின் வாழ்க்கையையும் அவனை சீரழித்து விடுகிறான். மறு உலக வாழ்க்கையிலும் அல்லாஹு தஆலா அவனை சீரழித்து விடுகிறான். சகோதரர்களே, காரணம் இந்த இஸ்லாத்துடைய சித்தாந்தமே வணக்கம் வழிபாடு என்பதை தாண்டி மனிதமத்தையும் அடுத்தவர்களுக்கு நன்மை பயப்பதையும் தான் இது பேசிக்காக வைத்திருக்கிறது. இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரை நான் அடிக்கடி சொல்வது போல மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, நாவாலோ கரத்தாலோ பிறருக்கு நன்மை பயக்க முடிஞ்சா அப்படி இல்லைன்னு சொன்னா நீ பாட்டுக்கு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தாலே போதுன்ற அந்த சித்தாந்தத்தை உள்ளதுதான் இந்த மார்க்கம். அதிலும் குறிப்பாக ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவன் தன்னால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும். அதுல புகழ் பிரபலியம் இதையெல்லாம் நாடி ஒருவன் செயல்பட்டானே ஆனால் அந்த புகழும் பிரபலியமும் கூடிய விரைவில் மறைந்து விடுகிறது. ஆனால் அதே சமயத்தில் மனிதாபிமானத்தோடு செயல்படக்கூடிய நேரத்தில் அந்த புகழையும் பிரபலியத்தையும் அல்லாஹ் கொடுப்பதோடு மனிதர்களுடைய உள்ளங்களில் அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் ஒரு நிலையான இடத்தை அல்லாஹ் அவனுக்கு தந்து விடுகிறான். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை நமக்கு தருவானாக. ஏன்னா வீர வசனங்கள் பேசலாம், எதுகை மோனையாக பேசலாம், வாக்கு சேகரிப்பதற்காக என்னவெல்லாமோ பேசலாம். ஆனால் உண்மையிலேயே மனிதர்கள் மீது அக்கறை கொண்டவன் தான் சிறந்த நல்லாட்சியாளர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த மாமனிதர் வெறும் ஆன்மீகத்தின் வழிகாட்டியாக இல்லாமல் அரசியலிலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னிகர் இல்லாத ஒரு தலைவராக திகழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியின் போது மக்காக்குள்ள நுழைஞ்சு அங்க மக்காக்குள்ள நுழைஞ்ச உடனே அக்கிரமங்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, அடக்கி ஆள்றாங்க. காபத்து ஷரீஃபை முதல்ல சுத்தப்படுத்துறாங்க. அங்க இருந்த அத்தனை அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலை, மக்களுடைய விக்கிரகங்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தி மக்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சி, பெண் குழந்தை அடிமைத்தனம், அதே போல பெண் குழந்தைகளை கேவலமாக நினைத்து உயிரோடு புதைப்பது என்ற அந்த மௌட்டிகத்தை எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் முதல் ஆட்சியில பொறுப்பு ஏத்த உடனேயே மக்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்கிரம செயல்களை எல்லாம், அக்கிரம எண்ணங்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேரோடு புடுங்கி எறிகிறாங்க. அதுக்கு பிறகு பாருங்க, இதான் உண்மையான நல்லாட்சி என்பது சொல்றாங்க. எல்லா மக்களும் பயந்து போய் இருக்கின்ற அந்த நேரத்தில் எந்த மக்கள் முஹம்மது ரசூலுல்லாவுக்கு தன்னால வேண்டும் மட்டும் எதிர்ப்பையும், தன்னால வேண்டும் மட்டும் பகைமையையும், இன்னும் சொல்ல போனார்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை கூட கொலை செய்ய துணிந்த மாபாவிகள், அவர்களுடைய உறவுகளை கொலை செய்த மாபாவிகள், பெருமானார் அவர்களுடைய ரத்தம் பார்த்த அக்கிரம பூமி மக்கா. இன்னைக்கு பீத்திக்கிட்டு இருக்கிறான் மக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ரசூல் மட்டும் இல்லைன்னு சொன்னா மக்கா ஒண்ணுக்குமே இல்லாத நகரமா எப்ப இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மீது கருணை கொண்டான். நபிமார்கள் அங்க நிறைய பேரை உற்பத்தி பண்ணனா, காபத்து ஷரீஃப் அங்க அமைச்சான்றதுனால மக்கா இன்னைக்கு பெருமை மிகுந்த ஒரு நாடாக திகழ்கிறது. இல்லைன்னு சொன்னா செல்லா காசு தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப இருக்கக்கூடிய அந்த அரபுகளுடைய மனோபாவத்தை தக்கவாறு அப்ப இருந்தாங்கன்னு சொன்னா செல்லா காசான மக்காத்தான் ஆகி இருக்கக்கூடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த நல்லாட்சி புரிந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்தை
மக்காவிலிருந்து மதினாவிலிருந்து அனைத்து அரபக தீபகற்பங்கள் அனைத்திலும் அல்லாஹ் வியாபிக்க செய்தார். என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் யூசுஃபின் சகோதரன் அப்படின்றாங்க. மக்கள் பயந்து போய் இருக்கின்ற நேரத்தில் இந்த அபூஜகளுடைய குடும்பம்லாம் கொஞ்சம் பயந்து போய் இருந்தாங்க. என்ன செய்ய போறாங்களோ ஏது செய்ய போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அபு சுஃபியான் நடுங்கி போய் இருந்தார். ஹிந்தா விலவெழுத்து போய் இருந்துச்சு. ஆனா ரொம்ப டார்ச்சர், அதிகமான டார்ச்சர் அவங்க தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால முகமது ரசூலுல்லாஹ் முதல்ல அவங்களுடைய பயத்தை தெளிய வைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கண்டா, நான் யூசுஃபின் சகோதரன் அப்படின்னாங்க. யூசுப் எப்படி தன் சகோதரர்களை மன்னித்தாரோ, தனக்கு துரோகம் இழைத்தவர்களை மன்னித்தாரோ, அந்த பாணியை நான் பின்பற்றுகிறேன். உங்களுக்கு சலாமத்தை நான் தந்து விட்டேன். யாரையும் நான் பழி வாங்க மாட்டேன். யாரும் யாருக்கும் அடிமை என்பதும் கிடையாது அப்படின்னாங்க. இந்த கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிந்தது. எந்த கண்கள் பயத்தில் இருந்துச்சோ அத்தனை கண்களில் இருந்தும் அந்த அன்பகத்தை பார்த்து, அன்னலார் என்ற அந்த அன்பகத்தை பார்த்து கண்ணீர் வந்தது. பழி வாங்க போகிறார், கையை வெட்டுவார், காலை வெட்டுவார், உயிரை புடுங்குவார், வேற என்னெல்லாமோ செய்வார் என்று மனம் பதப்பதைத்து போயிருந்த அந்த எதிரிகளுடைய உள்ளத்தில் முகமது ரசூலுல்லாவுடைய இந்த வார்த்தைகள் சாமரம் வீசியது. அல்லாஹ் சிறந்த நல்லாட்சியாளர் அப்படின்ற அந்த முத்திரையை பதித்த முகமது ரசூலுல்லா அதுக்கு பிறகு அந்த வராகத்தை யாருக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க. அபூபக்கர் நாயகத்துக்கு கொடுத்தாங்க. ஹஜ்ரத் உமருக்கு ரொம்பவே அதிகப்படியா கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்தவரை பொதுமக்களுக்குன்னு சொல்லி ஒண்ணு வந்துட்டு அப்படியே துடிச்சு போவாங்க. இல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பெரிய செல்வந்தர் ஒன்றும் கிடையாது. பணத்திலேயே அப்படியே ஊர்னவங்க கிடையாது. பரம்பரை சொத்துக்களை கொண்டு பெரிய பெரிய மாட மாளிகைகள் கோட கோபுரங்களை வைத்தவர்கள் கிடையாது. தன்ட்ட இல்லாமையே எத்தனையோ மக்களுக்கு உதவி பண்ணுவாங்க ரசூலுல்லாஹ். தன்ட்ட இல்லாமலேயே தான் ஒரு வறிய நிலையில் இருந்தும் கூட, ஒரு ஏழையாக இருந்தும் கூட, ஒரு மக்கள் கூட தன் ஆளுமையில் ஏழையாக இருக்கக்கூடாது என்பதில் தீவிரமாக இருந்தார்கள் முகமது ரசூலுல்லாஹ். பாருங்க, ஒரு எத்தீமான புள்ள வர்றான், வந்து யா ரசூலல்லாஹ், ஒரு இடத்துல இன்னொருத்தர் வந்து என்னுடைய இடத்துல இன்னொருத்தர் வந்து என்ன செஞ்சிட்டாருண்டா, வீடு கட்டிட்டாருன்னா அல்லது வேற ஏதோ ஒன்று கையகப்படுத்திக்கிட்டாருன்னோ சொல்லுது. சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஓன் இடம் தானான்னு கேட்கிறாங்க. ஆமா, அது ஏன் இடம்தான். ஓன் இடம்தான்றதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்பான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. பட்டா பத்திரம் அந்த காலத்துல பெரும்பாலும் இல்லை, ஆனாலும் சில விஷயங்கள் இருந்தன ஆதாரங்கள் என்ற அடிப்படையில். உன்ட்ட இருக்குதான்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹினுடைய குறுக்கு விசாரணையில் அந்த புள்ள அழ ஆரம்பிச்சிடுறார். அவர்கிட்ட அதெல்லாம் இல்லை. எத்தீமா இருந்ததுனாலையும் தனக்கு பின்புலமா பெருசா இல்லாததுனாலையும் அவர் அதற்குண்டான ஆதாரங்களை திரட்ட அவரால் முடியவில்லை. அழுதார். அவர் அழுததை பொறுக்க மாட்டாமல் முகமது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. சஹாபாக்களும் பின்தொடர்ந்து போறாங்க. சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட அவருடைய அந்த இடத்தை கொடுத்துட முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அது ஏன் இடம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதற்குண்டான ஆதாரத்தையும் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே சின்ன பிள்ளை, எத்தீமான பிள்ளை, நீ கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வந்து கேட்கிறாரு, யாரும் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது சரி ஆதாரங்கள் அப்படி இப்படின்றது வலுவில்லாம இருந்தாலும் கூட ஒரு மனிதாபிமானம்ன்ற அடிப்படையில நீ கொடுத்தா என்னன்னு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றார். அது அவருடைய பர்சனல், அவருடைய ப்ராப்பர்ட்டி. அவர் அதுக்குண்டான ஆதாரத்தை காட்டிட்டாரு. இந்த பிள்ளையால காட்ட முடியல. அப்படியே பார்த்தாங்க. அந்த கண் பார்வை தான். அல்லாஹ் அக்பர். அபூதர் கிஃபாரி என்று நினைக்கிறேன். யா ரசூலல்லாஹ், நான் வாங்கி கொடுத்து விடுகிறேன். அபூதர் சொல்றாங்க, அபூதராக இருக்க வேண்டும் அல்லது அபூ தல்ஹாவாக இருக்க வேண்டும், சரியாக ஞாபகம் இல்லை. சொல்றாங்க, எனக்கு இன்னொரு இடம் இருக்குது, பர்டிகுலர் இடத்துல இன்னொரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டம் ரொம்பவும் செழிப்பானது. அதை நான் உனக்கு தரட்டுமான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அவர் ஒத்துக்கிறார். அப்ப நீ அந்த எத்தீமுக்கு கொடுத்துறியா? கொடுத்துட்றேன். அதை விட பெருசா வரும்போது நான் ஏன் கொடுக்காம இருக்கணும்? நான் கொடுத்துட்றேன். வாங்கி கொடுத்துட்டு அந்த பிள்ளையினுடைய கண்களில் தெரிந்த சந்தோஷத்தை கண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தப்பட்டார்கள். இவன் தான் ஆட்சியாளன். சகோதரர்களே, மனிதர்களுடைய முகத்தில் காணக்கூடிய
அந்த சந்தோஷத்தை பார்த்து பூரிப்படையக்கூடியவன் தான் ஆட்சியாளர். மக்களை கலவரப்படுத்தி, துக்கப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, மக்களை பித்து பிடித்தது போல அலைய வைத்து, அவர்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை பறித்து, பயமுறுத்தி, ஒரு குறிப்பிட்ட சாராரை மட்டும் ஓரங்கட்டி, இப்படியெல்லாம் ஆட்சி செய்து ஒருவன் சிம்மாசனத்தில் அமர்வது இருக்கிறது அல்லவா, அது ஆட்சியாளனுக்கு அழகல்ல. அவன் ஆட்சியாளனே கிடையாது, உண்மையை சொன்னான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அது மட்டுமா, அது அப்படியே சஹாபாக்களுக்கு கடத்தினாங்க. தன் மனிதாபிமானமும் தன்னுடைய சிறந்த நல்லாட்சியும் தன்னோடு முடிந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு சஹாபாக்களுடைய இரத்த நாளங்களிலும் அந்த நல்லாட்சியினுடைய தாக்கத்தை புகுத்தினார்கள், அந்த பவரை பாய்ச்சினார்கள். அதனால்தான் சத்திய சஹாபாக்களுக்கும் அந்த ஆட்சியில், அதாவது வாரிசுகள் ரசூலுல்லாவுக்கு இல்லாவிட்டாலும் ரசூலுடைய வாரிசுகளை போல சிறந்த நல்லாட்சியை அந்த சஹாபாக்களால் கொடுக்க முடிந்தது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய ஆட்சியாளர். அந்த ஆட்சியாளர் அவருடைய நீதி, நேர்மை, சத்தியம், மனிதாபிமானம் அனைத்தையும் தன் அன்பு மகன் அப்துல்லாவுக்கு கொடுத்திருந்தார். அதனால அப்துல்லா ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுடைய ஜெராக்ஸாக, பிரதிபலிப்பாகவே வளர்ந்தார்கள். வீட்டில் கறி சமைக்கப்படுகிறது, உயர்ந்த உணவுகள் எல்லாம் தயாரிக்கப்படுகின்றன, வீட்டில் விருந்தாளிகள் எல்லாம் குழுமி இருக்கின்றனர். குழுமி இருக்கின்ற நேரத்தில் சாப்பிட எத்தனித்த ஹசரத் அப்துல்லா ரலியல்லாஹு பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தியான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட. பக்கத்து வீடு ஒரு யூதருடைய வீடு, பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தியான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப அவங்க வீட்டில் உள்ள பொம்பளைங்க சொல்றாங்க, பக்கத்துல இந்துல இருக்குது, முஸ்லீம் இருந்தா பரவாயில்ல, யூதன் தானே இருக்கிறான், இந்த உயர்ந்த உணவுகள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணுமா என்ன? நம்ம வீட்டுல விருந்தாளி கெஸ்டுகள் வர்றாங்க, அவங்களுக்குன்னு சொல்லி உயர்ந்த பதார்த்தங்களை சமைச்சிருக்கிறோம், அதான் அவங்களுக்கு கொடுக்கணும், அவருக்கு கொடுக்கணும், பக்கத்து வீட்டுக்காரருக்கு யூதனுக்கு கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்களே அப்படின்னு சொன்ன உடனே, யார் சொன்னது அப்படின்றாங்க. சொன்னாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற எனது தாயகம், எனது தலைவர் எங்களுக்கு போற்றுவித்தது எது தெரியுமா? ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னிடத்தில் வரும்போதெல்லாம் அண்டை வீட்டாருடைய சிறப்பை சொல்லிக் கொண்டே இருப்பார். எந்த அளவுக்கு என்றால், இவர் சொல்வதை பார்த்தால் சொத்துக்கு கொடுக்க சொல்றாரோ, சொத்துல ஒரு பங்கு அண்டை வீட்டாருக்கு கொடுக்க சொல்றாரோ அப்படின்னு நான் நினைக்கின்ற அளவுக்கு ஜிப்ராயில் என்னிடத்தில் அண்டை வீட்டாருடைய முக்கியத்துவத்தையும் அவங்களுடைய உரிமைகளையும் அவங்களுடைய அந்தஸ்துகளையும் சொல்லிக்கொண்டே இருப்பார் என்று எனது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்தது, எனக்கு போதித்தது இன்றும் ஞாபகம் இருக்கிறது. சென்று அவருக்கு முதல் கட்டமாக அவருக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குடும்பத்தார் அதற்கு பிறகு அந்த யூதருக்கு அந்த பதார்த்தங்களை கொடுத்த பிறகே அமைதியானார்கள். சகோதரர்களே, இதுதான் உண்மையான பண்பு என்பது. பேதமை பாராமல், இவன் ஏன் ஜாதிக்காரன், அவன் ஓன் ஜாதிக்காரன், இவன் இந்த காஸ்ட், அவன் அந்த காஸ்ட் என்ற அந்த பாகுபாடு இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் நல்லதை செய்பவன் தான் உண்மையான இஸ்லாமியன் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை இந்த ஹதீஸில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம், நாம் உணர்ந்து கொள்ளலாம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, யுத்தம், கடுமையான யுத்தம், அந்த யுத்தம் முடிகிறது. முஸ்லிம்கள் வெற்றி வாகை சூடுகிறார்கள். வெற்றி வாகை சூட்டின உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிந்த உடனேயே ஜனாசாக்கள், எத்தனை ஜனாசாக்கள் யாரெல்லாம் இறந்திருக்கிறா அவங்களுடைய குடும்பத்தாருக்கு தெரியப்படுத்துங்க, தீதார் பார்க்க வைங்க, அடக்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக யாரெல்லாம் இறந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த சடலங்கள் கணக்கிடப்பட்டது. அந்த சடலங்கள் ஒவ்வொன்றாக கணக்கிடப்பட்டது. கணக்கிடப்படும் போது ஒரு சடலம், ஒரு பெண் சடலம், ஆனல்ல பெண். பெண்ணுக்கும் யுத்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. யுத்த பூமியில் பெண்கள் தடுக்கப்பட்டார்கள், அனுமதிக்கப்பட்டார்கள். எதற்காக அனுமதிக்கப்பட்டார்கள்? காயமடைந்த சஹாபாக்களுக்கு சிகிச்சை செய்யவும், உயிர் போய்விட்டால் அந்த ஜனாசாக்களை அப்புறப்படுத்தவும் ரொம்பவும் ரிக்வெஸ்ட் பண்ணி
சில பெண்கள் கேட்டதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற வழி இல்லாமல் அனுமதித்தாங்க. சில பேரை மட்டும். அதுல பாத்திமா நாயகியும் உண்டு, ஹஜ்ரத் ஆயிஷாவும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. மற்றபடி பெண்களுக்கு அங்கே வேலையே கிடையாது. ஆனால் இறந்து கிடப்பது பெண், இறந்து கிடப்பது பெண் சகோதரர்களே, அதுவும் கவிழ்ந்து கிடக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னப்பா பெண் மாதிரி தெரியுது அப்படின்றாங்க. எங்க பெரட்டு அப்படின்றாங்க. பெரட்டப்பட்டது, புரட்டப்பட்டது. புரட்டப்பட்ட உடனே பார்த்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஒரு விதமான அதிர்ச்சிக்கும் ஒரு விதமான பதட்டத்திற்கும் உள்ளாகிறார்கள். அந்த முகம் கோரமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடல் அங்க அடையாளங்களை வைத்து அது ஒரு யூத பெண் என்பது நிதர்சனமாக தெரிகிறது. நம்ம முஸ்லிம் இல்ல, அது ஒரு யூத பெண், மாற்று மதத்தவர். இந்த உலகத்தில் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை அந்நியவர்களை போல பாவித்த அநியாயங்களை கட்டவிழ்த்து விடுகிறானே, அவனுக்கெல்லாம் இந்த சம்பவத்தில் பெரும் ஒரு படிப்பினை இருக்கிறது, சமர்ப்பணம் இருக்கிறது. சகோதரர்களே, அந்த ஜனாசாவை பெரட்டுறாங்க. பெரட்டிட்டு அவ்வளவு அதிர்ச்சி. இந்த யூத சகோதரியை இப்படி ஆக்கியது யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. தெரியல யார சொல்லலாம். எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? முஸ்லிம்கள் நிறைந்த ஒரு யுத்தம், முஸ்லிம்கள் உள்ள ஆண்கள் நிறைந்த ஒரு யுத்த பூமி, யுத்தம். முஸ்லிம்களால் காபிர்களால் நடத்தப்படக்கூடிய யுத்தம். அது ரெண்டு தரப்பு மக்களுமே ஆண்கள் தான். இந்த பெண்ணுக்கு இங்க என்ன வேலை? இந்த பெண்ணை இப்படி கொடூரமாக கொலை செய்தது யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. என்ன செய்தாங்க தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த ஜனாசாவுக்கான பதிலை, இந்த ஜனாசாவுக்கான தீர்வை நான் தெரிகின்ற வரைக்கும் இந்த இடத்துல இருந்து அப்புறமாக மாட்டேன்டாங்க. உண்மையான ஆட்சியாளர் என்பவன் இவர்தான் சகோதரர்களே. உண்மையான ஆட்சி என்பது இதுதான் சகோதரர்களே. இறந்தது நம் சம்பந்தப்பட்ட பெண் அல்ல, இறந்தது ஒரு மாற்று மத சகோதரி. அந்த மாற்று மத சகோதரியின் கொடூர மரணத்திற்கு தீர்வை நான் கண்டுபிடிக்காமல், தீர்வை தெரியாமல் இந்த இடத்தை விட்டு அப்புறமாக மாட்டேன் என்று சொன்ன அந்த நல்லாட்சி மிக்க மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் கடைசியில புலன் விசாரணை செய்யப்பட்டு அதற்கு காரணம் ஒரு யூதன் என்று கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் இத்மினான், அமைதி அடைந்தார்கள். சகோதரர்களே, ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய ஒவ்வொருவரும் சிந்தனை செய்ய வேண்டும். தன் குடும்பம், தன் வாழ்க்கை, தன் மக்கள் என்ற ரீதியை தாண்டி பிற மக்கள், பிறர் வாழ்க்கை, பிறர் நலம் என்ற ரீதியில் ஒவ்வொரு ஆட்சியாளனும் ஆட்சி புரிந்தானேயானால் இந்த உலகமே அமைதியாக இருக்கும். கொடூர மனங்களும் வக்கர புத்திகளும் வன்மங்களும் எப்போது ஒரு ஆட்சியாளனிடத்திலும் அவன் சம்பந்தப்பட்ட மக்களிடத்திலும் நிறைந்து காணப்படுகிறதோ அவன் நினைத்துக் கொள்ளலாம், என்னமோ நாங்க பெரிய ஆளுமையோடு அப்படி இப்படி எல்லாம் செய்யறோம்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அவன் குழி தோண்டி கொண்டிருக்கிறான். அக்கிரமத்தை கட்டவிழ்த்து விட்ட எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் அட்ரஸ் இல்லாமல் போனான். அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஆட்சி பீடத்தில் மக்கள் உங்களை அமர வைத்தார்கள் என்று சொன்னால் தனக்கான சொல்யூஷன் ஒரு மாற்று வழியாக தன் மீது இறக்கப்படுவான், தன் மீது கழிவிறக்கம் கொள்வான். இன்னும் சொல்ல போனால் ஒரு தாய் தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு ஆட்சியாளனை மக்கள் வைக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி வளர்த்து ஆளாக்குகிறானோ அதே போல தனக்கான உரிமைகளை நிச்சயமாக அவன் பெற்று தருவான் என்ற அந்த ஒரு பரந்த மனப்பான்மையிலும் ஒரு தூர நோக்கிலும் ஒரு ஏக்கத்திலும் அந்த மக்கள் உன்னை தூக்கி வைக்கிறாங்க. அதற்கு ஓரளவுக்காவது நல்லவனாக நடக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உலகத்தில் நீ எப்படியாவது குட்டிக்கரணை அடிச்சு தப்பிச்சாலும் நிரந்தர உலகமான மறுமையில் அந்த அண்ட சராசரங்களை படைத்த அந்த ரப்புல் ஆலமீனிடத்தில் மாட்டிக்கொள்வாய் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் நமக்கு நல்லாட்சியை தருவானாக. தேர்தல் நமக்கான உரிமம். ஒவ்வொரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பதற்கு நமக்கு தரப்பட்ட ஒரு அற்புதமான வழிகாட்டல்.
அதை நான் போட மாட்டேன், எவன் உருப்படியா இருக்கிறான், நான் சம்பாதிச்சாதானே அப்படின்றதெல்லாம் இல்லை. சாப்பாடு தர்றது ஆட்சியாளனுடைய வேலை கிடையாது. நமக்கான பாதுகாப்பையும் நமக்கான உரிமத்தையும் பெற்று தருவதுதான் ஒரு ஆட்சியாளனுடைய பங்கு. அதற்காகத்தான் நம்ம ஓட்டு போடுறோம். மற்றபடி ஓட்டு போடுறது அவன் எனக்கு இதை தருவானே அதை தருவானு அல்ல, நமக்கான பாதுகாப்பு கிடைக்கணும், அவ்வளவுதான். அந்த பாதுகாப்பை யார் தருகிறாரோ அந்த மக்களுக்கு உங்களுடைய ஓட்டை செலுத்தி மக்களை காக்கக்கூடிய அரணாக இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களுக்குண்டான அந்த ஆதரவை தார வேண்டும் என்பதுதான் இந்த ஜும்மாவினுடைய, இன்னும் தமிழகத்தில் ஒட்டுமொத்த உலமாக்களுடைய பெரும்பான்மையான ஒரு 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 கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. தாய்க்கோழி எப்படி தன் குஞ்சுகளை இறக்கைக்குள் வைத்து அரவணைத்து பாதுகாக்கிறதோ அதே போல பாதுகாப்பு உணர்வோடு இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பு உணர்வோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பகம், ஒரு நல்ல ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மக்கள் மீது கரிசனை செய்யக்கூடிய ஒரு ஆளுமையை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.